ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கௌதம் சாரை பார்த்திங்கன்னா இலக்கியா ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இலக்கியா ரொம்ப கவலையாக இருக்க, உடம்புக்கு ஏதாவது சரியில்லாத போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லை கௌதம், உங்களுக்கே தெரியும், அந்த அஞ்சலி என்னுடைய மாமா பொண்ணு. அதுவும் போக இந்த வீட்டில் அவள் என் தங்கச்சியாக தான் நான் பார்த்தேன். ஆனால் அவள் எப்பயுமே என்னை எதிரியாக தான் பார்த்தா. ஆனால் பார்த்தேன் இப்போ அவள் பண்ண துரோகத்தை நானே வெளிக்கொண்டு புகுந்து வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிட்டேன். இருந்தாலுமே எனக்கு மனசு கேட்க மாட்டுது. அவள் திரும்ப கார்த்தி கூட திருந்தி வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா சொல்கிறாங்க. இலக்கியா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, காலம் போகிற போக்கில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் சொல்கிறாருங்க. என்ன சொன்னாலும் என்னுடைய மனசை தேத்திக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இங்கே இருந்தால் நீ இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன், நான் போய் கார்த்தியை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய கௌதம் சார் கார்த்தியை போய் பார்க்குறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழுதுகிட்டு அந்த அஞ்சலி கூட வாழ்ந்த நாட்களை நினச்சி ஆள்றாங்க. இப்படி வாழ்ந்தோமே, கடைசியில் துரோகம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி இருக்கிற நிலைமைக்கு எங்கே கூப்பிட்டாலையும் வரமாட்டான் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவை இலக்கியா, நீ வீட்டில் இருந்தால் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப, வா நீ வெளியே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் இலக்கியாவை கூப்பிட்றாரு. எங்கே கௌதம், எங்கே போகிறோம் அப்படின்ட்டு கேட்குறது பார்த்தீங்கன்னா, எங்கே உன்னுடைய மனசு ரிலாக்ஸாக எங்கே இருக்கோ அங்கே நம்ம போவோம். இப்போ நீ வீட்டில் இருந்தே கண்டிப்பாக எல்லோரும் கவலைப்படுறத பார்த்து நீ கவலைப்பட்டு உடம்பை கெடுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு அத்தையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இலக்கியாவும் கௌதம் ரெடி ஆகிட்டு போகிறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு நம்ம கௌதம் சார். என்ன கௌதம், என்னாச்சு, வாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயும் வரல கௌதம், நீ எங்கேயாவது போகிறதுனா இலக்கியாவை கூப்பிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது நான் இலக்கியா ரொம்பவுமே சோகமாக இருந்தேன், அதனால தான் அவளை வெளியில் கூப்பிட்டு போகலான்னு அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன், நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை கௌதம் என்னால் வர முடியாது, நீ இலக்கியாவும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பைரவி பார்த்தீங்கன்னா, என்ன கௌதம், நீ இந்த இலக்கியாவை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் தான் வேலையா, ஆல்ரெடி கார்த்தியும் ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல, அவன் ரொம்பவுமே மன அழுத்தத்தில் இருக்கான், அந்த அஞ்சலி பண்ணிட்டு போட துரோகத்தினால. இதுக்கு இன்னைக்கு இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் கம்பெனி எப்படி முன்னேறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. இந்த பைரவிக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, நீங்கள் தான் அந்த கம்பெனியை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எதுக்காக நீங்கள் மட்டும் அதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாருங்க. வரப்போ வெப்சைட் என்னோட வீடியோ செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்